வணக்கம். ஜொகூரில் உளுத்திராம் போலீஸ் நிலையம் தாக்கப்பட்ட சம்பவத்தில் பின்னணியாக இருந்தவர்களை தேடி சட்டத்தின் முன் நிறுத்தும்படி பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். அந்த சம்பவம் கவலை அளிப்பதோடு நாட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் கூறினார். அந்த போலீஸ் நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 போலீஸ் கான்ஸ்டபிள்களான அஹமத் அசா ஃபஹமி அசஹார் மற்றும் முகமது ஷஃபீக் அஹமத் சயீத் கொல்லப்பட்டதோடு மேலும் ஒருவர் காயமடைந்திருப்பது கவலையை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் கூறினார். மேலும் காயமடைந்த காப்ரல் முகமது ஹசீப் ருஸ்லான் விரைவில் குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாக எக்ஸ் தளத்தில் அன்வார் பதிவிட்டுள்ளார். அதோடு அந்த தாக்குதலில் உயிரிழந்த 2 போலீஸ்காரர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த அனுதாபத்தையும் அன்வார் தெரிவித்துக் கொண்டார். தற்போது நாட்டை பாதித்துள்ள சில சம்பவங்கள், குறிப்பாக சில காற்பந்து விளையாட்டாளர்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் தம்மை தொடர்பு படுத்துவது குறித்து ஜொகூர் இடைக்கால சுல்தான் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் நகைச்சுவையாக கிண்டல் செய்ததோடு இது குறித்து கடுமையாக சாடினார். ஜோஹோர் டாருல் தாசிம் காற்பந்து கிளப்பின் உரிமையாளருமான துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் இன்று தமது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இது குறித்து பதிவிட்டுள்ளார். சில சம்பவங்களில் தம்மை தொடர்பு படுத்துவதை அவர் கடுமையாக நிராகரித்தார். அனைத்து வகையான வன்முறைகளை போராடுவதற்கு எதிராக அனைத்து தரப்பினரும் ஒன்றுபட வேண்டும் என அழைப்பு விடுத்தார். அக்கியார் ரஷீத் வழிப்பறி கொள்ளையின் போது தாக்கப்பட்டுள்ளார். ஃபைசால் ஹலீம் மீது ஆசிட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சாஃபிக் ரஹீமின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது. சித்தினூர் மஷிதாவை கார் மோதியுள்ளது. நேற்றிரவு பேரா பகான் சிராயில் ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதோடு அவரது வீட்டில் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இன்று விடியற் காலையில் உளுத்ராம் போலீஸ் நிலையத்தில் முகமூடி அணிந்த ஆடவன் 2 போலீஸ்காரர்களை தாக்கி கொன்றுள்ளான். இந்த சம்பவங்களுக்கும் காற்பந்து விளையாட்டிற்கும் தொடர்பில்லை. விளையாட்டரங்கத்திற்கு வெளியில் மற்றும் காற்பந்து விளையாட்டு பகுதிக்கு வெளியே இச்சம்பவங்கள் நடந்துள்ளது. காற்பந்து விளையாட்டாளர்களுக்கு எதிரான வன்முறையை தடுப்பதில் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் இன்ஸ்டாகிராமில் வலியுறுத்தினார். புக்கிட் மர்தாஜாம் தமான் இம்பியான் அல்மாவில் சாலையோரத்தில் இளநீர் விற்பனையாளர் ஒருவரிடம் தங்கச் சங்கிலியை அபகரித்து சென்ற 3 ஆடவர்களை தேடும் முயற்சியை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். அந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானதை சப்ராங் பராய்தங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஹெல்மி அரேஸ் உறுதிப்படுத்தினார். நேற்று காலை மணி 11 அளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த அந்த ஆடவர்கள் 40 வயதுடைய அந்த இளநீர் விற்பனையாளரின் தங்கச் சங்கிலியை அபகரித்துள்ளனர். 2 மோட்டார் சைக்கிள்களில் 3 சந்தேக பேர் வழிகள் வந்த போதிலும் அவர்களில் ஒருவன் மட்டும் மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே இறங்கி அந்த இளநீர் விற்பனையாளரிடம் இளநீர் வாங்குவது போல் பாசாங்கு செய்து திடீரென அவரது கழுத்தில் இருந்த சங்கிலியை அபகரித்துள்ளான். அதன் பிறகு அந்த மூவரும் 2 மோட்டார் சைக்கிள்களில் தப்பிச் சென்றனர். இதனிடையே அவர்கள் பயன்படுத்திய 2 மோட்டார் சைக்கிள்களின் எண் பட்டைகள் போலியானவை என்றும் தெரிய வந்துள்ளதாக ஹெல்மி ஆரிஸ் கூறினார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. 9.2 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை விநியோகம் செய்த ஆடவன் ஒருவனுக்கு எதிராக பேரா ஈப்போ மேஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் 48 வயது நாதன் எனும் அவ்வாடவனிடமிருந்து வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. இம்மாதம் 13ஆம் தேதி நண்பகல் மணி 1:15 வாக்கில் ஈப்போ தாமான் புங்காலான் ஜெயாவில் உள்ள பீரங்காடி ஒன்றில் 9200 கிராம் எடை கொண்ட போதைப் பொருளை விநியோகித்ததாக நாதனுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனையுடன் 15 பிரம்படிகளும் விதிக்கப்படலாம். இவ்வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 5ஆம் தேதி செவிமடுக்கப்படும். 2ஆம் முறையாக நடைபெறுகிறது பேசிஸ் பே நிறுவனத்தின் சரஸ்வதி இங்கிலீஷ் சேலஞ்ச். சரஸ்வதி ஆங்கில சவால் போட்டி மாணவர்களின் ஆங்கில மொழி திறனை வெளிக்கொணரும் இதன் இறுதிச் சுற்றை காண விருப்பமா? எதிர்வரும் மே 26ஆம் தேதி மாலை 7 மணிக்கு யூடியூப் நேரலை வழி காண தவறாதீர்கள்.
சாலையில் ஏற்கனவே மடிந்து கிடந்த சில காட்டு பன்றிகளின் உடல்களில் மோதிய மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் மரணமடைந்தார். இன்று காலை 6:30 மணி அளவில் பஹாவில் இருந்து சினாவாங்கிற்கு வேலைக்கு சென்ற போது சிரம்பான் குவாலபிலா சாலையின் 15வது கிலோமீட்டரில் உலு பண்டோலுக்கு அருகே நிகழ்ந்த விபத்தில் ஒரு நிறுவனத்தின் மேலாளராக பணியாற்றி வந்த 42 வயதுடைய அஃப்மார் ஜைரி பக்தியார் அப்பாண்டி இறந்தார். தலையில் கடுமையான காயத்திற்குள்ளான அஃப்மார் ஜைரி சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மரணமடைந்தார் என குவாலபிலா மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் நூர் அஸ்வான் சயீத் தெரிவித்தார். பழுதடைந்த அல்லது ஓட்டையான காரின் டயரை எவ்வாறு மாற்றுவது என்பது நம்மில் பலருக்கும் தெரியாது. ஆபத்து அவசர வேளைகளில் மட்டுமல்ல, இதர பல சமயங்களிலும் கூட அந்த திறன் நமக்கு உதவலாம். அண்மையில் ஆசிரியர் ஒருவர் @CTMyZatul-Akmay எனும் தமது டிக்டாக் கணக்கில் பதிவேற்றம் செய்துள்ள வீடியோ ஒன்று பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. அந்த வீடியோவில் மாணவர் ஒருவர் தனது நண்பர்களுடன் இணைந்து பழுதடைந்த அந்த ஆசிரியரின் காரின் டயரை மாற்ற உதவுகிறார். அவர் காரின் டயரை கழற்றி மாற்றுவதை சம்பந்தப்பட்ட ஆசிரியருடன் இணைந்து மாணவர்கள் சிலரும் அருகில் இருந்து கற்றுக்கொள்ளும் காட்சிகளும் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. இம்மாதம் 9ஆம் தேதி தலைநகர் செந்தூலில் உள்ள பத்துமுடா தேசிய பள்ளியில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. அச்சம்பவம் தொடர்பான வீடியோ இதுவரை 2,25,000 முறை பார்வையிடப்பட்டுள்ளன. பள்ளியை சென்றடைந்ததும் காரின் டயர் பழுதாகி இருப்பதை உணர்ந்த அந்த ஆசிரியருக்கு அதனை மாற்ற உதவிக்கரம் நீட்டிய சம்பந்தப்பட்ட மாணவனின் செயல் இணைய பயனர்களின் பாராட்டுகளை குவித்து வருகிறது. Alhamdulillah dah berjaya tukar. Thanks Afiq. ட்விட்டர் என முன்பு அறியப்பட்ட சமூக ஊடகத்தளம் முற்றிலும் X.com ஆக மாறிவிட்டது என்று அதன் உரிமையாளர் இலான் மஸ்க் இன்று தெரிவித்திருக்கிறார். டெஸ்லா பிராண்டின் தோற்றுவிப்பாளருமான ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் இதர பல நிறுவனங்கள் ட்விட்டரை 2022ஆம் ஆண்டில் 44 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு, அதாவது 206.2 பில்லியன் ரிங்கிட்டிற்கு வாங்கி கடந்த ஜூலையில் எக்ஸுக்கு மறுபெயரிடுவதாக அறிவித்தன. சின்னம் மற்றும் பெயர் எக்ஸ் என மாற்றப்பட்டாலும் டொமைன் இன்று வரை twitter.com ஆகவே உள்ளது. அனைத்து முக்கிய அமைப்புகளும் இப்போது X.com-இல் உள்ளன என்று இலான் மஸ்க் எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். அதன் சின்னம் இப்போது வெள்ளை நிறத்தில் உள்ளது. இலான் மஸ்க் தனது நிறுவனத்தின் வர்த்தகத்தில் எக்ஸ் என்ற எழுத்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தினார். 1999ஆம் ஆண்டு தொடங்கி X.com என்ற ஆன்லைன் நிதி கிடங்கை நிறுவும் முயற்சியில் அவர் ஈடுபட்டார். இலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கிய போது ஒப்பந்தத்தை முடிக்க எக்ஸ்காப் என்ற நிறுவனத்தை நிறுவினார். சீனாவில் உள்ள வீசாட் போன்று எக்ஸை ஒரு சூப்பர் செயலியாக மாற்றும் தனது விருப்பத்தை இலான் மஸ்க் தெரிவித்தார். எக்ஸுடன் ஒப்பிடும்போது சீன பயன்பாடு மிகவும் பெரியது மற்றும் செய்தியிடல், குரல் மற்றும் வீடியோ அழைப்பு, சமூக ஊடகங்கள், மொபைல் கட்டணங்கள், கேம்கள், செய்திகள், ஆன்லைன் முன்பதிவு மற்றும் பிற சேவைகளை ஒருங்கிணைக்கிறது. இந்த வாரம் ஐரோப்பாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட குரோக் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு AI சாட்பாக்ஸை அவர் பயன்படுத்துகிறார். குர்குரே நொறுக்கு தீனி பொட்டலத்தை தனது கணவர் வாங்கி வர மறந்ததால் ஆத்திரமும் ஏமாற்றமும் அடைந்த ஆக்ராவைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது கணவரை விவாகரத்து செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்.
இது விசித்திரமாக இருந்தாலும் தினசரி அந்த நொறுக்கு தீனியை உட்கொள்ளும் பழக்கத்தை கொண்டிருக்கும் அப்பெண் அந்த நொறுக்கு தீனியை 5 ரூபாய் கொடுத்து ஒரு பேக்கெட் வாங்கி வரும்படி தனது கணவரை அடிக்கடி கேட்டுக்கொள்வார். இந்த அற்புதமான நொறுக்கு தீனிக்காக அந்த தம்பதியரிடையே அடிக்கடி தகராறு ஏற்படுவதும் உண்டு. இந்த தகராறு தற்போது விவாகரத்து வரை சென்றுள்ளது. அண்மையில் தனக்கு விருப்பமான அந்த நொறுக்கு தீனியை வாங்கி தவறி வந்ததால் கணவர் மீது அந்த பெண் கடும் கோபமடைந்தார். கணவர் வீட்டிலிருந்து வெளியேறிய அந்த பெண் தனது பெற்றோரின் வீட்டிற்கு சென்றதோடு இந்த விவகாரத்தினால் மனவிலக்கை பெற முயன்று உள்ளூர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.